Hi, good morning. This is Dr. A. Subramani, Computer Science Department, MBA Muthiya Government Arts College. ஓகே, நிறைய பேத்துக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஹேண்டில் பண்ற சப்ஜெக்ட். ஓகே, லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உங்களுக்கு மேடம்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நேற்று நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இன் C++ சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் ஓகே மேம் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதில் ஒரு சின்ன கரெக்ஷன். ப்ரோக்ராமிங் இன் C++ மட்டும் ஓகே சார் அப்படின்னு போடுங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த செமஸ்டர் உங்களுக்கு நான் ஹேண்டில் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் C++. ப்ரோக்ராமிங் இன் C++ செக்ஷன் ஏ அண்டு பி ரெண்டுக்குமே இருக்கு. செக்ஷன் ஏ அண்ட் பிக்கு வந்து தியரி வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அப்பப்போ மோகனா மேடம் அப்படிங்கிறவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க 1 or 2 யூனிட். பி செக்ஷனுக்கு வந்து லேப் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஏ செக்ஷனுக்கு வந்து லேப் வந்து முத்தமிழ் செல்வி மேடம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, பட் லேப் ப்ரோக்ராம் வந்து காமன் டு ஏ அண்ட் பி, அதில் எந்த விதமான டிஃப்ரெண்ட் இல்லை. ரெண்டு பேருமே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ லேப் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து சி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. சி வந்து நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் C++ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட். யூ ஆல்ரெடி நோ வாட் இஸ் மீன் பை சி. சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் அப்படின்னு மேடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் இல்லை ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேடம் சி. பட் இப்போ நம்ம இந்த செமஸ்டர் படிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். சார், வாட் இஸ் மீன் பை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++, ஜாவா, ஸ்மால் டாக் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடா அப்படிங்கிறது ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், அங்கே தான் இந்த லாங்குவேஜ் வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் காமன்லி வி ஆர் யூசிங் இன் C++ அண்டு ஜாவா வந்து நம்ம ரியல் டைம் என்வரன்மெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படிலாம் எழுதிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாய்ட் மெயின் போட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் தேவைன்னா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க. ஓகே, ரைட். பட் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் மீன் பை ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட்னா என்ன? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சேரு, டேபிள், ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பென்சில், பேனா இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். கார் இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம C++ல ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட். இங்க இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம வீட்டில் இன்ஸ்டன்ட் காஃபி குடிச்சிருப்போம். ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பால் எடுத்துட்டு காப்பி தூள், அந்த புரு காப்பி தூள் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா காஃபி ரெடி. பட் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காஃபியை ஃபில்டர் பண்ணி அதை ஃபில்டர் காப்பியை ஊற்றி காப்பி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடனடியாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதான் வந்து இன்ஸ்டன்ட். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் சம்வேர் இன் சம் பிளேஸ். ஏற்கனவே ஒருத்தவங்க அதை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லை நம்மளே அதை கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். எங்க தேவையோ அப்போ அதை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் மீன் பை இன்ஸ்டன்ட். ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட். ஓகே, இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஸ்கேல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேல் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஸோ ஸ்கேல் வந்து 15 சென்டிமீட்டர் ஸ்கேலா, இல்லை 30 சென்டிமீட்டர் ஸ்கேலா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை கண்ணாடி ஸ்கேலா, இல்லை உட்டன் ஸ்கேலா அப்படிங்கிறத பார்ப்போம். So this is called properties. So how to identify the object, that parameters or properties அப்படிம்போம். ஓகே, அந்த ஆப்ஜெக்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ற அத்தனை திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படிங்கும்போது இப்போ C++ல
நம்ம எந்த ப்ரோகிராம் பண்ணாலும், அந்த ப்ரோகிராம வந்து ஆப்ஜெக்ட் மூலம் தான் அக்சஸ் பண்ணணும். ஓகே. தட் இஸ் மீன் பை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜஸ். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ரைட். அப்ப என்ன அப்டின்னா, எப்படி சார் ஆப்ஜெக்ட் இப்ப வாய்ட் மெயின் இப்ப சில வந்து பார்த்தீங்கன்னா, மெயின கிரியேட் பண்ணிட்டு நீங்க ப்ரோகிராம் போட்டுட்டுருப்பீங்க. மெயின் ஃபங்ஷன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளரேஷன் போட்டு, அந்த வேரியபிள இன்புட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணி அந்த வேரியபிள வந்து அவுட்புட்டா டிஸ்ப்ளே பண்ணுவீங்க. பட் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றது கிளாஸ் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ப நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. கிளாஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ்ல என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து டேட்டா மெம்பர் அல்லது மெம்பர் ஃபங்ஷன் அப்படின்னு இந்த 2 கான்செப்ட் இருக்கும். அதெல்லாம் பின்னாடி போம்போது பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது என்ன? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன? ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட். ஓகே. இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இஸ் நத்திங் பட் ரன் டைம் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் ரன் டைம் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ரைட். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து அ நம்ம சி பிளஸ் பிளஸ்னா என்ன? சிக்கும் சி பிளஸ் பிளஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட்? ஓகே. சிக்கும் சி பிளஸ் பிளஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட்? சி பிளஸ் பிளஸ் எதனால உருவாக்கப்பட்டது? ஓகே. அந்த சி பிளஸ் பிளஸோட ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, ஜார்னே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அ ஜார்னே 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 ஜேஆர்என்இ ஜார்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து ஆத்தர் இன்வென்டட் பை சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் கிரிசிஸ். சாஃப்ட்வேர் கிரிசிஸ். அ அதுக்கப்புறம் இந்த யூனிட்ல என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு அப்படியே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் கிரிசிஸ். ஓகே. அப்ப அது சாஃப்ட்வேர் கிரிசிஸ் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், நம்ம என்ன வந்து அத வந்து கவனிக்கணும். ஓகே. என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னென்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது, அந்த ப்ராப்ளத்த நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றோம், ஃபியூச்சர் யூஸுக்கு இந்த லாங்குவேஜ் எப்படி யூஸ் ஆகுது, இத பத்திலாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது தான் சாஃப்ட்வேர் கிரிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் எவாலுவேஷன். இந்த சாஃப்ட்வேர் எவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல இருந்து சாஃப்ட்வேர் எப்படி வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே. ரைட். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் சி. ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டட் சி. ஸோ இப்போ வந்து நம்ம படிக்க போறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஷார்ட் ஃபார்மா பாப் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸோட வந்து ஷார்ட் ஃபார்மா வந்து ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊஓபி ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஊப்ஸ். ஸோ ஒரு ஊப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணா அது வந்து ஊப்ஸ் ப்ரோகிராம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிமெம்பர் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன? அப்படிங்கிறத நீங்க ரிமைண்டர் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன? ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் எ இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட். இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட். அதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் எதுலருந்து நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இஸ் அ கிளாஸஸ். கிளாஸஸ் கிரியேட் பண்றோம். அந்த கிளாஸஸ் மூலம் வந்து ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம இன்ஸ்டன்ட்டா கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டேட்டா என்கேப்சுலேஷன். ஓகே. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டேட்டா என்கேப்சுலேஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன? Data abstraction is nothing but a small entity. Small entity is defined the data uh, declaration and definition. Declaration, definition, and it using for what? ஓகே. அது இஸ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்ன? அந்த டேட்டாவ எப்படி நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறோம். ரைட். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த டேட்டாவ திருப்பி எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. அதுல நெறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் என்னென்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பாலிமார்பிசம் அப்படின்னு பார்க்கணும்னா, பாலிமார்பிசம். பாலி அப்படின்னா மெனி, மார்பிசம் அப்படின்னா ஃபார்ம். ஸோ மெனி ஃபார்ம் அப்படிங்கிற மீனிங். மெனி ஃபார்ம். ஸோ பாலிமார்பிசம். ஒரு பொருள டிஃபரெண்ட் டைப்பா எப்படி யூஸ் பண்றது? அதுதான் பாலிமார்பிசம். நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள வந்து டிஃபரெண்ட்டா எப்படி யூஸ் பண்றது? ஓகே. எந்தெந்த சிச்சுவேஷன்ல அது டிஃபரெண்ட்டா யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற அம்பர்லா. இந்த அம்பர்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அம்பர்லா வந்து ஆக்சுவலா மழை காலத்துல கொடை பிடிக்கிறோம். ஓகே. பட் அதே சமயத்துல அதே அம்பர்லாவ நம்ம வெயில் அடிச்சாலும் பிடிக்கிறோம். அப்ப அம்பர்லாங்கிறது ஒரே ஒரு திங்ஸ்.
ஓகே. ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம என்ன பண்றோம்? வெயில் அடிக்கும் போதும் அந்த ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்றோம். மழை பெய்யும் போதும் அந்த ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் கால்டு பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் டைனமிக் பைண்டிங். டைனமிக் அப்படிங்கிறது என்ன? ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது பெர்மனன்ட். டைனமிக் அப்படிங்கிறது அப்பப்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் மீன் பை டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக் பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் பெர்சனாலிட்டின்னா என்ன? அவர் வந்து இன்னைக்கு இப்படி இருப்பாரு, அன்னைக்கு அப்படி இருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு கமலஹாசன் எடுத்துக்கங்க. கமலஹாசன் வந்து டைனமிக் பெர்சனாலிட்டிங்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து எல்லா விதத்திலயும் வந்து இஸ் அ பெஸ்ட் ஆக்டர்ஸ் இன் சினி ஃபீல்ட். ஓகே. அவர் வந்து டைனமிக் பெர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அதேபோல நம்ம எஜுகேஷன் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெறைய இப்ப பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸ் இருக்காரு. அவர் டைனமிக் பெர்சனாலிட்டி. சுந்தர் பிச்சை இருக்காரு. அவர் டைனமிக் பெர்சனாலிட்டி. ஓகே. இட் கிவ் மோர் பொட்டன்ஷியல் டூ வொர்க் ஆர் என்வைரன்மென்ட். ஓகே. டைனமிக் பெர்சனாலிட்டி. இங்க டைனமிக் அப்படிங்கிறது டைனமிக் பைண்டிங். எப்ப என்ன தேவை? அத தேடி கொண்டு வரணும். அதான் டைனமிக் பைண்டிங். ஓகே. இப்போ ஒரு ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது என்னென்ன வேரியபிள்ஸ் தேவை? அந்த வேரியபிள்ஸ் மெமரியில எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? அதேபோல என்னென்ன ஃபங்ஷன்ஸ் தேவை? அந்த ஃபங்ஷன்ஸ் மெமரியில எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து அந்த ப்ரோகிராம ரன் பண்றதுக்கு உதவணும். தட் இஸ் மீன் பை டைனமிக் பைண்டிங். எப்ப சார் அது எடுத்துட்டு வரும் அப்படின்னா, ப்ரோகிராமர் ரன் பண்ணும்போது அத எடுத்துட்டு வரும். ஓகே. தட் இஸ் மீன் பை டைனமிக் பைண்டிங். ஸோ வி கிரியேட்டிங் தட் டைனமிக் டேட்டா. ஓகே. டைனமிக் டேட்டா அல்லது டைனமிக் வேரியபிள்ஸ். அந்த டைனமிக் வேரியபிள்ஸ் தான் இங்க வந்து டைனமிக் பைண்டிங் டயத்துல அந்த வேரியபிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ப்ரோகிராமுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மெசேஜ் பாசிங். மெசேஜ் பாசிங் அப்படிங்கிற மெசேஜ் யூ ஆல்ரெடி நோ. ஏன்னா நம்ம வந்து இப்ப எல்லாமே மெசேஜ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. WhatsAppலும் சரி, அல்லது எஸ்எம்எஸ்லும் சரி, வி செண்ட் லாட் ஆஃப் மெசேஜஸ் எவ்ரி டே. ஓகே. ஸோ இந்த மெசேஜ் பாசிங் அப்படிங்கிறது என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் மெசேஜ் பாசிங். இது வந்து எங்க சார் நடக்குது புரோகிராமிங்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சில படிச்சிருப்பீங்க. ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ யூ பாஸ் மெயின் ஃபங்ஷன்லேருந்து ஒரு ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணுவீங்க. அது வந்து ஃபங்ஷனுக்கு போயி அந்த ஆர்குமெண்ட் ப்ராசஸ் ஆகி திருப்பி அந்த ஃபங்ஷன் என்ன செய்யும்? மெயின் ஃபங்ஷனுக்கு வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. அப்ப என்ன மெயின் ஃபங்ஷன்ல இருந்து அந்த ஃபங்ஷன கால் பண்றீங்க. அந்த ஃபங்ஷன் கால் பண்ணோனே அந்த ஃபங்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடிச்சோனே அந்த ஃபங்ஷன் ரிசல்ட் என்ன செய்யும்? திருப்பி மெயின் ஃபங்ஷனுக்கே அனுப்பும். ஸோ இதுதான் வந்து மெசேஜ் பாசிங் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து வந்து பெனிஃபிட் ஆஃப் ஹூப்ஸ். ஹூப்ஸ் வந்து என்னென்ன இருக்கு யூஸ் ஆகுதுயா? பெனிஃபிட்ஸ் என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, இட் கெட்டிங் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஹூப்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் ஹூப்ஸ். ஓகே. இந்த ஹூப்ஸோட பர்ப்பஸ் என்ன? இந்த ஹூப்ஸ் மூலம் என்னென்ன அப்ளிகேஷன் நம்மளால டெவலப் பண்ண முடியும்? இந்த லாங்குவேஜ் வச்சு என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண முடியும்? ஓகே. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே. ஃபர்ஸ்ட் யூனிட். எங்க 1.1 சாஃப்ட்வேர் கிரிசிஸ்ல இருந்து 1.8 அப்ளிகேஷன் ஆஃப் புரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகே. அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து என்ன? உங்களுடைய வாட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே. ஸோ இப்ப பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ட மட்டும் உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்றேன். ம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் 1.1ல இருந்து இந்த 1.8 அப்ளிகேஷன் ஆஃப் ஹூப்ஸ் வரைக்கும். அடுத்து செகண்ட் யூனிட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சி பிளஸ் பிளஸ் அப்படியே அதுக்கு ஒத்துரு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ரைட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து சாஃப்ட்வேர் கிரிசிஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் கிரிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வந்து டைனமிக்கா பூம் ஆயிட்டே இருக்கு. ஓகே. அன்றாடம் வந்து சில சில தேவைகள் வந்து நம்மளுக்கு இருக்கு. அந்த தேவைகள பூர்த்தி பண்றதுக்காக நம்ம என்ன செய்றோம்? நியூ சாஃப்ட்வேர்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நியூ டூல் அதாவது என்னன்னா, அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டைம் இருக்கா அப்படின்னா டைம் இல்ல. ஸோ டைம் வந்து ஷார்ட் பீரியட் பட் வி புரொடியூசிங் த லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ வந்து ஃபோர்ஸ் பண்றோம். இப்பயே வேணும், இப்பயே வேணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? ஓகே ரைட்டு. கிளையன்ட்டோட ரெக்யர்மென்ட்க்கு தகுந்த மாரி அந்த சாஃப்ட்வேர வந்து டிசைன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர வந்து டெவலப் பண்றாங்க. ஓகே. அப்படி டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சில டைம் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து மோர் காம்ப்ளக்ஸிட்டி ஆயிடும். காம்ப்ளக்ஸிட்டி அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் டிஃபிகல்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட்.
இட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதா தான் தெரியும். நம்ம சின்ன ப்ராப்ளமா இருக்கும். ஆனா அந்த ப்ராப்ளத்துக்குள்ள போய் அனலைஸ் பண்ண அந்த ப்ராப்ளம் வந்து பிக் ப்ராப்ளம் ஆயிரும். வி கேனாட் சால்வ் தட் இம்மீடியட்லி. ஸோ தட் இஸ் மீன் பை காம்ப்ளெக்சிட்டி. அப்ப நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் காம்ப்ளெக்சிட்டிய வந்து என்ன செய்யணும்? ரெடியூஸ் பண்ணணும். ஓகே. அந்த ரெடியூஸ் பண்ணும்போது, நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்த வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கான சொல்யூஷன் நம்ம ஈஸியா வந்து கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இப்ப சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன செய்யணும்? அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ இப்ப என்னென்ன இஷ்யூஸ் வந்து வருது? ஸோ சாஃப்ட்வேர் வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்னென்ன இஷ்யூஸ வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்? Okay. So the following issued needed to be addressed to face this crisis. Okay. First பாருங்க. How to represent real type entities or problem in system design. இப்ப சிஸ்டம் டிசைன்ல இப்ப இருக்கிற ஒரு ரியல் டைம் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படிங்கிறது முதல். நம்ம வந்து வாயில சொல்லிருவோம் ஈஸியா எனக்கு இப்படி இப்படிலாம் வேணும் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது ப்ரோக்ராமா டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டிஃபிகல்டி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு கிளையண்ட் சொல்றத எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்? ஒரு கிளையண்ட் சொல்றத எப்படி அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டு டிசைன் சிஸ்டம் வித் ஓப்பன் இன்டர்ஃபேஸ். ஓப்பன் இன்டர்ஃபேஸ். ஓகே. ஸோ இது வந்து எல்லா பேருமே எல்லா இதுக்கும் அடாப்டபிளா இருக்கணும். ஓகே. இப்ப ஈஸி டூ அக்சஸா இருக்கணும். அது. நெக்ஸ்ட் வந்து ஹவ் டு என்ஷூர் ரீயூசபிலிட்டி அண்ட் எக்ஸ்டென்சிபிலிட்டி ஆஃப் மாடியூல்ஸ். ஓகே. இப்ப ரீயூசபிலிட்டினா என்ன? திருப்பி திருப்பி யூஸ் பண்றது. எக்ஸ்டென்சிபிலிட்டினா என்ன? இப்ப சப்போஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது நியூவா ஆட் பண்ணாலும் அந்த மாடியூல்குள்ள ஆட் பண்ற மாரி அடாப்டபிலிட்டியா இருக்கணும். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் ஹவ் டு டெவலப் மாடியூல்ஸ் தட் ஆர் டாலரண்ட் ஆஃப் எனி சேஞ்சஸ் இன் ஃபியூச்சர்ஸ். ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாவது புதுசா சேஞ்ச் பண்ணணும், ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாவும் இன்டகிரேட்டடாவும் இருக்கணும். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் ஹவ் டு இம்ப்ரூவ் சாஃப்ட்வேர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டிக்ரீஸ் சாஃப்ட்வேர் காஸ்ட். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் சாஃப்ட்வேர வந்து ரொம்ப பயங்கரமா ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம்யா. ஆனா அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, யாருமே அத யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன்? யூ புரொடியூஸ் மோர் அண்ட் மோர் நம்ம புரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா காஸ்ட் வைஸ் என்ன செஞ்சிரும்? ரெடியூஸ் ஆயிரும். ஓகே. காஸ்ட் வைஸ் ரெடியூஸ் ஆயிரும். காஸ்ட் வைஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன? எல்லா பீப்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப என்ன அப்டின்னா, சாஃப்ட்வேரோட புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்ணி, அதனுடைய காஸ்ட்ட குறைச்சோம் அப்டின்னா, இட்ஸ் ஈஸி. அப்ப இதையும் நான் என்ன செய்யணும்? அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர். ஓகே சார் நான் புரொடியூஸ் பண்ணிட்டேன். ஆமா. காஸ்ட்லாம் ரொம்ப கம்மியா தான் குடுக்குறோம். அப்டின்னா குவாலிட்டி இல்ல அப்டின்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. குவாலிட்டி இல்ல அப்டின்னா வேஸ்ட். இப்போ 1 மந்த் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகல அப்டின்னா, அத நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வாங்க மாட்டோம். நெறைய பேர் இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, சீப்பா இருக்கு அப்டிங்கிறதுக்காக திங்ஸ் நம்ம வாங்கிர்றோம். பட் அதனுடைய குவாலிட்டிய நம்ம செக் பண்றதில்ல. ஓகே. அந்த சீப்பா இருக்கு, இப்ப காசு கம்மியா இருக்கு அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி தான் அதனுடைய குவாலிட்டிஸ் இருக்கும். ஓகே. அப்ப இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் வேணும் அப்டின்னா, வி ஸ்பெண்ட் சம் அமௌண்ட். ஓகே. கெட்டிங் திஸ் பெஸ்ட் சாஃப்ட்வேர். ஓகே. ரைட். அதனால வந்து அ இப்ப காம்ப்ரமைசிங் என்ன பண்ணும்? சாஃப்ட்வேர் குவாலிட்டியாவும் இருக்கணும். காம்ப்ளெக்ஸிட்டி ரெடியூஸாவும் இருக்கணும். அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காஸ்ட் வைஸும் லோவாவும் இருக்கணும். அ யூசர்ஸுக்கு வந்து ஈஸியாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய சாஃப்ட்வேர் கிரிசிஸ். இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து அத டெவலப் பண்ணும்போது அவருடைய மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைமிங் ஷெட்யூல். ஓகேயா, நான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டேன். ஆனா வந்து 10 வருஷம் ஆச்சு. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட்? ஓகே. ஸோ இப்ப ரெக்யர்மென்ட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க. இப்போ ஒரு மெடிசின் இன்னைக்கு வந்து கோவிட்-19 இருக்கு. இந்த கோவிட்-19க்கு வந்து நம்ம வேக்சின் கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். இப்ப வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? வி ஸ்பெண்ட் வித்தின் 8 மந்த். 8 மந்த்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ கோவிட் ஷீல்ட் அண்ட் கோவேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேக்சின் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த வேக்சின் வந்ததுன்னா, வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் த வேக்சின்? அந்த வேக்சினோட டெவலப்மென்ட், அந்த வேக்சினோட புரொடக்டிவிட்டி எல்லாமே வேஸ்ட். ஓகே. பட் நம்ம என்ன, எப்ப வந்து அந்த கிரிசிஸ் இருக்கோ, எப்ப வந்து அதனுடைய தேவை வேணுமோ, அப்போ வந்து அதனுடைய ப்ராடக்ட்ட நம்ம என்ன செய்யணும்? புரொடியூஸ் பண்ணி விடணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் அ சாஃப்ட்வேர் கிரிசிஸ்.
Okay, software crisis அப்படிங்கிறது what are the problems is arise in the software industries, so how to overcome, what are the things to be considered at the development of software by software engineer. Okay, you understand? I think you understand. I hope you understand. Next is software evaluation. Software evaluation, what is mean by software evaluation? So you change one position to another position, that is mean by evaluation. இப்ப நம்ம பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஆதி மனிதன் அப்படின்னு சொன்னோம். ஆதி மனிதன் வந்து இப்போ வந்து டீசென்ட் பீப்புள்ன்னு சொல்றோம். பட் எகைன் என்ன வி கோ பேக் டூ ஆதி மனிதன். அதான் உண்மை. ஓகே. இப்ப நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சுட்டோங்கிறோம். ஆனா சில டெக்னாலஜினால நம்ம என்ன செய்றோம்? இன்னும் பின்னோக்கி போய்க்கிட்டே இருக்கிறோம். ஸோ சாஃப்ட்வேர் எவாலுயேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ சப்போஸ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி டு குரோத் ஆஃப் தி ட்ரீ. ஓகே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன செடி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சின்ன செடியாவே இருந்ததுன்னா போதுமா? அத என்ன செய்யணும்? அது டெவலப்பிங் லைக் எ ட்ரீ. ஓகே. ஸோ அப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் வந்து உங்களுடைய சாஃப்ட்வேர் எவாலுயேஷன். இந்த சாஃப்ட்வேர் எவாலுயேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உள்ள இன்னர் சர்க்கிள்ல இருந்து அவுட்டர் சர்க்கிளுக்கு வரணும். ஓகே. இன்னர் ரெக்டாங்கிள்ல இருந்து அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கு வரணும். இப்ப இந்த 1, 0 யூ ஆல்ரெடி நோ வாட் இஸ் மீன் பை 1. 1 அப்படிங்கிறது இஸ் த பவர் ஆன். 0 அப்படிங்கிறது பவர் ஆஃப். ஸோ திஸ் இஸ் அ பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைனரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்டு மிஷின் லெவல் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் பை தி மிஷின். வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்றது வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் இஸ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோ. நெக்ஸ்ட் இஸ் கன்வெர்டட் டு அசெம்பிளி லாங்குவேஜஸ். அசெம்பிளி லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் ஏ, பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆட் ஏ, பி அப்படின்னா ஏவோட வேரியபிள் பியோட வேரியபிள ஆட் பண்ணி பில ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிறது வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் நிமோனிக் கோடு. ஓகே. இந்த நிமோனிக் கோடு வந்து அசெம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடுத்தது. ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜஸ். The machine level languages only understand by the machine. Okay, we cannot understand. It's very difficult to develop. So somewhat we improve that machine level languages, easy to understand in basic level. Okay, that is mean by assembly languages. Assembly languages zeros are ones. Assembly languages பார்த்தீங்கன்னா நிமோனிக் கோடு, ஆட், ஏபி, மூவ், ஏபி. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுல நம்ம படிப்போம். ஓகே. ரைட். இது வந்து அசெம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ். இந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சி. ஓகே. நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சி, வாட் இஸ் இட்? கோபால், பாஸ்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன், சப் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும். ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ். ஓகே. இந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ்க்கும் சம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டீஸை சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன? இப்போ நம்ம படிக்கிறது. ஸோ வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ்? அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ், இது ஆப்ஜெக்ட்னு சொன்னோம், கிளாஸ்ன்னு சொன்னோம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் சொன்னோம். ஓகே. அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், ஓகே, டைனமிக் பைண்டிங், மெசேஜ் பாசிங். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூட் இன் தி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ வந்து சாஃப்ட்வேர் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? மிஷின் லெவல் லாங்குவேஜஸ், தென் வந்து அசெம்பிளி லாங்குவேஜஸ், ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? இதை வந்து சொல்லணும். ஓகே. ஸோ இப்போ இப்போ இந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. Is a high level languages. High level languages is nothing but is easy to understand by the users. But அதே சமயத்துல வந்து மிஷின் லாங்குவேஜும் அசெம்பிளி லாங்குவேஜும் we cannot easily understand. It's very difficult. Okay. So there's a machine level language is called low level languages ன்னு சொல்லுவாங்க. Low level languages, so middle level languages and high level languages. Low level languages only understand by the machine. High level languages easy to understand by the user. Okay. So this is a different type of evaluation. Okay, is evaluation of apps. Okay, right. இப்போ அது பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா is as complexity increases, architecture dominates the basic materials. Okay, the software concept வந்து பார்த்தீங்கன்னா is very very difficult to understand. Okay, is very difficult to அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
C structural programming languages வந்து became very popular was in the year of 1980s. Okay, first வந்து structure oriented languages 1980sல வந்தது. It's a powerful tool அப்படின்னு சொல்றாங்க. Compared to machine learning language, assembly language, the complexity is very reduced. Okay, easy to understand. Okay, at the same time வந்து பாத்தீங்கன்னா free bugs and easy to maintain and reusable the program for the structure programming language. So before the object oriented programming language, in the structure programming language is very popular and powerful. Okay, very popular and powerful. Right. Next வந்து we introducing this object oriented programming. There is OOPS concept. So program organize and development that attempts eliminated of some pitfalls of conventional programming method, incorporate the best of structural programming features with several powerful new concept. So the object oriented concept வந்து பாத்தீங்கன்னா we are taking the best concept in the C structure programming languages, then we add the new concept to that, we can producing the object oriented programming languages for effective use. Okay, right. இது வந்து பாத்தீங்கன்னா is a user easily understand by the user and it's reducing the complexity. It's reducing the complexity and is it's also a reusability and maintained very easily. Okay, it's object oriented programming language. அப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் எவால்யூவேஷன் வந்து 3 டைப்பா ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். ஒன்று வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லணும். அது வந்து பேசிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 1980ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசென்ட்லி வி ஆர் யூசிங் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கு வந்து C++, ஜாவா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். The object oriented languages is taken from the best feature from C and add the new technology or the new feature to the C++. Okay, right. Next we define that. So procedure oriented programming எப்படி இருக்கும், object oriented programming வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து define பண்ண போறோம். Okay, ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த procedure oriented approaches வந்து பாத்தீங்கன்னா so reading, calculating and printing is very easy. So என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோபால், ஃபோர்ட்ரான், சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ இந்த எப்படி இருக்கும் அந்த ப்ரொசீஜர் பாருங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வி கேன் டெவலப் இந்த மெயின் ப்ரோக்ராம், தென் the main program hold the sub program. Okay, sub program அப்படிங்கிறது functions. So function 1, 2, 3. Again the functions having the nested functions, function 4, function 5. Again, it having the function 6, function 7, function 8. So this is the typical structure of procedure-oriented programming. Okay. So, அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, the main function is classified various sub-functions. Okay. Various sub-functions. So, first இங்க வந்து பாத்தீங்கன்னா, we getting the answer. First எங்க போய் ஹிட் பண்ணும் அப்படின்னா, main function தான் போய் ஹிட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பைலர் வந்து மெயின் ஃபங்க்ஷனை சர்ச் பண்ணி அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், வி கெட்டிங் த ஆன்சர். ஓகே, ரைட். ஸோ த ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ் பேசிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் ரைட்டிங் எ லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் for the computer to follow and organize this instruction into a group known as function. இங்க வந்து ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. You already know function is nothing but a list of instruction. That list of instruction is combined in a single unit அப்படின்னு சொல்றோம். அந்த யூனிட்டுக்கு ஒரு நேம் வைக்கிறோம், அந்த நேம் தான் வந்து ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன? ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் கம்பைன்ட் இன்டு எ குரூப் is known as function, is a group, is known as group. Okay, right. Next வந்து multi function is already know. Multi functions அப்படிங்கிறது என்ன? இப்போ multi functions program many important data items are placed as a global. Global இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குன்னு சொல்றோம். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்ங்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்றது. Global variable அப்படிங்கிறது என்ன? Before the main function we declare that is mean by global variable. So global variable easily access the all functions. So local variable is only access the within the functions. Okay, so the local functions may have global variable and local variable.
ஓகே. ஸோ குளோபல் வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெறைய என்ன சொல்றது? ரீயூசபிள்க்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் லோக்கல் வேரியபிள் ஒன்ஸ் த ஃபங்ஷன் வில் பி குளோஸ்டு, த லோக்கல் வேரியபிள் எவரிதிங் இஸ் erased. We cannot use that. Suppose the local variable using the another function அப்படின்னா, we can using the keyword extend. extend அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, அந்த லோக்கல் வேரியபிள் வந்து நம்ம என்ன செய்யலாம்? குளோபல் வேரியபிள நம்மளால மாத்த முடியும். ஓகே. ரைட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் இந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, we can main function is divided into sub functions. இந்த sub functions is called functionsங்கிறோம். function அப்படிங்கிறது என்னன்னா, is nothing but a group of instructions. The group of instruction வந்து combined together, you producing, you give the one name. That name is called function name. ஓகே. ஃபங்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப. ரைட். அதே போல இந்த ஃபங்ஷன் வந்து அக்சஸிங் த 2 டைப் ஆஃப் வேரியபிள். ஒன் இஸ் கால்டு குளோபல் வேரியபிள். அனதர் ஒன் இஸ் கால்டு லோக்கல் வேரியபிள். குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன? மெனி ஃபங்ஷன்ஸ் வி கேன் அக்சஸ் தட் குளோபல் வேரியபிள். திஸ் வேரியபிள் டிக்ளேர்டு in front of the main function. Local variable is using the inside the function. Okay, right. Next, another serious drawback with the procedural oriented approach வந்து பார்த்தீங்கன்னா, we do not model real world problems very well. We cannot producing the problem of real world. Okay, we cannot solve that problem of real world because the functions are actions oriented and do not really corresponding to the element of the program. Okay. So we cannot directly involvement of element of the program. It's just you producing the model of that program. Okay, right. Some characteristics exhibited in the procedural oriented programming. So characteristics of POP அப்படின்னு சொல்லுவாங்க. So write அல்லது explain the characteristics of POP அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, emphasis is on doing things. Okay, so everything is producing algorithms. Okay, large program are divided into sub program is known as functions. We already know most of the functions share global data. Yes, global data share பண்ணது. Data move openly around the system from function to function. That is mean by message passing. ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம்ல, அதுதான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டேட்டா வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ஃபங்க்ஷன் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு ஒன் ஃபார்ம் டு another. Yes. Okay, right. Next, employs top down approach in the program design. Okay, top down approaching in the main function. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. top down approaching அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, this is a top. இங்க எக்ஸிக்யூட் பண்ணிருந்தா அப்படியே டவுன்ல வரும். ஸோ திஸ் இஸ் மீன் பை டாப் டவுன் அப்ரோச்சிங். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து டிஃப்ரெண்டா பாருங்க. இப்போ ஆக்சுவலா இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அல்காரிதம் இஸ் எவ்ரிதிங் இஸ் டன் பை அல்காரிதம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் ப்ரோக்ராம் இஸ் டிவைடட் இன்டு சப் ப்ரோக்ராம், தட் இஸ் மீன் பை ஃபங்க்ஷன். மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஷேர் குளோபல் டேட்டா. ஓகே. அட் த சேம் டைம் டேட்டா மூவ் ஓப்பன்லி ஃப்ரம் ஒன் ஃபங்க்ஷன் டு another function. Next is functions transform data from one form to another. Next, this is a emphasis of top-down approaching in paradigm design. Okay, right. So this is a explanation of the characteristic of procedure-oriented programming. Second, we can go through that object-oriented paradigm. Object-oriented paradigm. Okay. The major motivating factor in the invention of object-oriented approaches is some flaws it can counter in the procedure approach. Procedure approach ல இருக்கிற some flaws அப்படிங்கிறது என்ன? Disadvantage. அந்த டிஸ்அட்வான்டேஜ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்க சொல்லியிருக்கோம், இந்த சி ப்ரோக்ராம் இஸ் நாட் எம்பசைஸ் இன் த ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த ரியல் டைம் ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ரைட்.
ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஓப்பன்லி இஸ் அரவுண்ட் த டேட்டா ஃப்ரம் த ஹோல் ப்ரோகிராம் அப்படிங்கிறோம். பட் இங்க என்ன? இட் டைட்ஸ் டேட்டா மோர் க்ளோஸ்லி டு த ஃபங்ஷன்ஸ் தட் ஆப்பரேட் ஆன் இட் அண்ட் ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் accidental modification from outside functions. Closely guide the data and we give the protection of the data. We cannot access outside functions to that modify the particular data inside the functions. We cannot modify. We cannot force the outside the functions in the data. Okay, right. At the same time, OOPS allows the decomposition of the problem into number of entities is called objects. Okay, objects நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் பிரிச்சுக்கிறோம். Then build data and function around this object. Okay, so object is nothing but instance of class. First we can create the object, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்றோம், அந்த ஆப்ஜெக்ட் சுத்தி டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன செய்றோம், கிரியேட் பண்றோம். ஓகே, ரைட். the organization of the functions object oriented programming வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ இங்க வந்து பாருங்க, ஆப்ஜெக்ட் ஏ, ஆப்ஜெக்ட் பி, ஆப்ஜெக்ட் சி அப்படின்னு இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் ஏ அப்படிங்கிறது வந்து ஒன் டைப் ஆஃப் கிளாஸ். அந்த கிளாஸுக்குள்ள என்ன இருக்கு, டேட்டா இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. ஆப்ஜெக்ட் பிங்கிறதும் ஒரு கிளாஸ், அது டேட்டா இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. சி டேட்டா ஃபங்க்ஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஆப்ஜெக்ட் மூலம் தான் போகும்னு வச்சுக்கோ. ஓகே, அப்ப என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து we can communicate. அந்த ஆப்ஜெக்ட் சுத்தி அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம், இந்த டேட்டா ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, பட் அங்க எப்படி இருந்தது, மெயின் ஃபங்க்ஷன் 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 தான் இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கும் மட்டும்தான் கம்யூனிகேஷன் இருந்தது. பட் இங்க அப்படி இல்ல. we can creating the class, அந்த கிளாஸுக்கு இன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் நம்ம என்ன செய்றோம், we can creating the communication in between one place to another place. ஓகே, ரைட். இப்ப இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், சம் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஆர். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, emphasis on data rather than procedure. So we can give the more important to the data is not for procedures. Okay, right. The program are divided into what are known as object, but anga program is divided into subprogram is called functions. But இங்க என்ன பண்ணிருக்கோம், program are divided into what are known as object. Object நம்ம என்ன செய்யலாம், split பண்றோம். Data structures are designed such a key characteristic of object. Okay, so what type of data should be created inside that object. Functions that operate on data object are ties together the data structures. Okay, right. Data hidden and cannot be accessed by external function. Data வந்து மறைச்சு வைக்கிறோம், வேற எந்த ஃபங்க்ஷனும் வந்து என்ன செய்ய முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் மே கம்யூனிகேட் வித் ஈச் அதர் த்ரூ த ஃபங்க்ஷன்ஸ். ஆப்ஜெக்ட் மூலம் தான் என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். நியூ டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் கேன் பி ஈஸிலி ஆட் வென் இட் இஸ் நெசசரி. நியூ டேட்டாவோ ஃபங்க்ஷனும் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக நம்மளால ஆட் பண்ண முடியும். பிகாஸ் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம், அதை ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச். திஸ் இஸ் கால்டு பாட்டம் அப் அப்ரோச். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகும். ஃபர்ஸ்ட் we can define the class. ஓகே, அங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் we define the main function. மெயின் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு தான் சப் ஃபங்க்ஷன் எழுதுவோம். பட் இங்க என்ன செய்யணும், கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டு தான் மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ திஸ் இஸ் கால்டு பாட்டம் அப் அப்ரோச். Okay, so the object-oriented programming is a most recent concept among the programming diagram. Okay, it is a different experience for the people. Okay, thank you. We meet next class, basic concept of object-oriented programming. Okay, so ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியா ஒரு நோட்டு போட்டுங்க, C++ ப்ரோக்ராமிங் இன் C++ அப்படிங்கிற நோட்டு போட்டுங்க. அந்த நோட்டில் தான் நீங்கள் என்ன செய்யணும், எழுதிட்டு வரணும். ஓகே, அந்த நோட்டை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் ஷோ பண்ண சொல்லுவேன், இல்லை சப்மிட் பண்ண சொல்லுவேன். அதனால நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இது கீழே வந்து நீங்கள் இந்த டிஃபிகல்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் யூ கோ த்ரூ ஓகே சார். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். என்ன கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதே போல் இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எது தேவைனாலும் அந்த மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் நோட்டிஃபை பண்ணலாம்.
ஓகே. ரைட்டு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து மேக்ஸிமம் வந்து Zoomல தான் போடுவேன் நான் உங்களுக்கு கிளாஸு. ஏதாவது டிஃபிகல்டி செஷன் இருந்தது அப்படின்னா, லைவ்ல வருவேன். ஓகே. இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு 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 யூனிட் இருக்கு அப்படின்னா, நான் கிளாஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் Zoom லைவ் செஷன் வருவேன். அப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட் இருக்கோ, அந்த டவுட்ட வந்து அந்த செஷன்ல கேட்டுக்கலாம். ஓகே. ரைட்டு. அதேபோல லேப் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேப் ப்ரோகிராம் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சி ப்ரோகிராம வந்து நான் Google கிளாஸ் ரூம்ல நான் போட்டிருக்கேன். அந்த சி சி ப்ரோகிராம வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க போட்டு பாருங்க. அதுல ஏதாவது டிஃபிகல்டி இருந்தது அப்படின்னா, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து லைவா என்ன பண்றேன், அந்த ப்ரோகிராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் Zoomல வந்து நான் லைவ் கம்யூனிகேட் பண்றேன். ஓகே. என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க எப்ப வேணாலும் எனக்கு இண்டிவிஜுவல் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணலாம். இண்டிவிஜுவல் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே. இல்ல அப்படின்னா நம்ம குரூப்லயே நீங்க மெசேஜ் பண்ணாலும் ஓகே. ரைட்? இனிமேல் வந்து புரோகிராமிங் இன் சி பிளஸ் பிளஸ் வந்து சார் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகே. ஓகே மேம் இல்ல. ஓகே சார். தேங்க் யூ.